வணக்கம் மக்களே. முண்டன் கணிப்பு புதன் கிரகம். இன்று நாங்கள் புதன் கோள் பற்றி தெரிந்து கொள்வோம். விண்வெளியில் உள்ள சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் சூரியன் என்கின்ற நட்சத்திரத்தை சுற்றி வருகின்றன. அந்த வகையில் புதன் கோளும் சூரியனை சுற்றி வருகிறது. புதன் சூரியனுக்கு பக்கத்தில் இருப்பதால் வேகமாக தனது வட்டப்பாதையில் பயணிக்கிறது. பூமியின் காலத்தை கொண்டு புதனை கணக்கிட்டு பார்ப்போமே ஆனால் தன்னைத்தானே சுற்றி வர 58.6 நாட்களும் சூரியனை சுற்றி வர 88 நாட்களும் எடுக்கின்றது. அங்கே வளிமண்டலம் இல்லை. வெப்பத்தை ஈர்த்து வைக்க முடியாத தன்மையினால் வெப்பநிலை தீவிரமடைந்து 430 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. பகல்மானம் உயர் வெப்பநிலையில் தகித்து இரவு பொழுது சூரியன் இல்லாத காரணத்தினால் வெப்பக்காற்று இல்லாமல் குளிர் உணர்நிலை 180 டிகிரி செல்சியஸாக குறைவடையும். சூரியன் குடும்பத்திலேயே மிக அதிகமான வெப்பநிலை மாற்றம் கொண்ட கிரகம் புதன் கிரகம் ஆகும். விஞ்ஞானம் சொல்கிறது, புதனின் மேல் பகுதி கரடு முரடாகவே உள்ளது. புதன் ஒரு பாறைக்கோள். இதன் உட்பகுதியில் மிக பெரிய இரும்பு மையத்தை கொண்டுள்ளது. இதை சிலிக்கேட் எனலாம். கந்தகம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற கனிம தாது படிமங்கள் கொண்டுள்ளது. விண்கற்கள் மோதியதால் திரவ நிலையில் நீர் இல்லை. சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனும் இல்லை. எண்ணற்ற பள்ளத்தாக்குகளே அதிகம் உண்டு. சாம்பல் நிற தூசிகளே மேற்பரப்பில் படிந்துள்ளது. இங்கு உயிர் வாழ வாய்ப்பே இல்லை. காரணம், மூச்சுக்காற்று இல்லை, நீர் இல்லை, அதிக வெப்பம், அதிக குளிர். துருவ பகுதிகள் என்று சொல்லக்கூடியது என்னவெனில், ஒரு கோள் சுழற்சி ஏற்படும் போது சில பகுதிகள் அசையாமல் அல்லது நிலையாய் இருக்கும் இடத்தை துருவம் எனலாம். புதனுக்கு 2 துருவம் உண்டு. வட துருவம் கோளின் மேற்பகுதி, தென் துருவம் கோளின் கீழ்ப்பகுதி. இது ஏன் முக்கியமானது என்றால், எந்த ஒரு கோளும் தன்னைத்தானே சுற்றி வரும்போது இந்த துருவ புள்ளியை மையமாக வைத்தே சுற்றி வருகிறது. புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருந்தாலும் புதனின் அச்சு நேராக இருப்பதால் புதனின் துருவங்களில் சூரிய ஒளி படாத ஆழமான பள்ளத்தாக்குகள் இங்கு அதிகம். இப்போது பனிப்பகுதிகள் உயர்நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். புதனின் காந்த அதிர்வுகள் பூமியை வந்து சேர சூரிய காற்று, அதாவது சூரியனிலிருந்து வரும் புதனின் காந்த புலத்தை மோதி செல்லும் பொழுது உருவாகும் ஆற்றல் விசை அலைகள் விண்வெளியை ஊடகமாக கொண்டு பயணித்து பூமியின் காந்த அலைகளில் சேர்ந்து விடுகிறது. இது இங்கு, அதாவது பூமியில் வாழும் உயிர் இனங்களுக்கும் அதிர்வு என்னும் அறிவை கொடுக்கின்ற காரணியாக அமைகிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! கதிர்வீச்சு பரிமாற்றம் நிகழ்கிறது. முண்டன் கணிப்பில் புதன் கோள் பற்றி பேசும்போது தகவல் தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, இணையம், ஊடகம், பத்திரிகை, பங்குச்சந்தை வர்த்தகம், வங்கிகள், கல்விக்கூடம், அறிவியல், ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, போக்குவரத்து, எழுத்துத்துறை, சுருங்கக்கூறின் அறிவியல் புரட்சி, அமைதி பேச்சுவார்த்தை, கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என உயர்வான விடயங்களை புதன் பலமாக இருக்கும்போது கிடைத்தாலும் பலவீனமான காலத்தில் தகவல் தொடர்பு பாதிப்பு, தவறான ஒப்பந்தங்கள், செயற்கைக்கோள் கோளாறுகள், திருட்டு டேட்டா லீக்ஸ், பங்கு சந்தை வீழ்ச்சி, தவறான வழிகாட்டுதல், குழப்பமான செய்திகள், அறிவு திறன் மங்குதல், புதன் புயல் ஏற்பட்டால் பூமியில் காற்று மாசுபடல், வறட்சியான காலநிலை என்பனவற்றில் கவனமும் தெளிவும் தேவை என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மக்களே, இங்கு தனி மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனை கூட சமாளித்து விடலாம் போல் இருக்கிறது. இந்த கிரகங்களினால் முண்டத்திற்கு ஏற்படும் மாற்றங்கள் அநேகம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கிரகமான வியாழனில் சந்திப்போம். நன்றி.
நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவிலிருந்து.